பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தேசிய பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தேசிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரது நியமனத்திற்கு பாஜக இளைஞரணி தலைவர் எஸ். சூர்யா மகிழ்ச்சியும் பெருமையும் தெரிவித்து அவருடன் பயணித்த நிகழ்வுகளை பகிர்ந்துள்ளது வைரலாகி வருகிறது. 2012 முதல் 2014 வரை பூனா சட்டக்கல்லூரியில் மாணவராக இருந்த சூர்யா புதுடெல்லியில் இன்டர்ன்ஷிப் சென்றபோது வார இறுதி நாட்களில் பாஜக தலைமை அலுவலகத்திற்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்போது பாஜக தேசிய மகளிரணி தலைவராகவும் தேசிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்பட்ட ஸ்மிருதி இரானியை பலமுறை சந்தித்து உரையாடியிருக்கிறார். முதல் சந்திப்பிலிருந்தே அவரை அன்புடன் தீதி என்றே அழைத்து வருவதாக சூர்யா தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் கூறுகையில், ஸ்மிருதி இரானியின் அரசியல் பயணத்தில் அமேதி முக்கியமான அத்தியாயமாக அமைந்தது. 2014 ராகுல் காந்தியிடம் தோல்வியடைந்தாலும் அடுத்த 5 ஆண்டுகள் தொகுதியில் தொடர்ந்து களப்பணி செய்து 2019 அதே அமேதியில் ராகுல் காந்தியை தோற்கடித்து வெற்றி பெற்றார். 1977 இதே தொகுதியில் ஜனசங்கத்தைச் சேர்ந்த ரவீந்திர பிரதாப் சிங் சஞ்சய் காந்தியை தோற்கடித்த நிலையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு அதே வரலாற்றை ஸ்மிருதி இரானி மீண்டும் நிகழ்த்தினார். 2024 தேர்தலில் அமேதியில் வெற்றி வாய்ப்பை இழந்ததுடன் மத்திய அமைச்சர் பதவியையும் தொடர முடியாத சூழல் ஏற்பட்ட போதும் ஸ்மிருதி இரானி கட்சி பணியில் இருந்து பின்வாங்கவில்லை. கட்சி வழங்கிய பொறுப்புகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். 2019 முதல் டெல்லி செல்லும் போதெல்லாம் ஸ்மிருதி இரானியை சந்தித்த சூர்யா தென் சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற தனது விருப்பத்தையும் அதற்காக மேற்கொண்ட களப்பணிகளையும் அவரிடம் பகிர்ந்து வந்திருக்கிறார். அவரது பணியை பாராட்டிய ஸ்மிருதி இரானி தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கி ஊக்கப்படுத்தியதாக சூர்யா தெரிவித்திருக்கிறார். 2024 மக்களவை தேர்தலில் தென் சென்னை தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு சூர்யாவுக்கு கிடைக்கவில்லை. அதன் பிறகும் கட்சி அறிவித்த வேட்பாளருக்காக மறுநாளே தேர்தல் பணியை தொடங்கினார். இதனை பாராட்டிய ஸ்மிருதி இரானி, "யூ ஹேவ் ஹேண்டில் திங்ஸ் வித் சச் கிரேஸ்" என கூறி அவரை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். 2024 ஏப்ரல் 6 அன்று தமிழகத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்த ஸ்மிருதி இரானியை சூர்யா சந்தித்த போது தேர்தலில் போட்டியிட முடியாத ஏமாற்றத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அழுதிருக்கிறார். அப்போது அவரை அன்புடன் தேற்றிய ஸ்மிருதி இரானி, எந்த சூழ்நிலையிலும் மனம் தளரக்கூடாது என்றும் நம்பிக்கையுடனும் தைரியத்தோடும் தொடர்ந்து கட்சி பணியாற்றிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். கட்சி நிச்சயமாக தகுந்த நேரத்தில் உன் பணியை அங்கீகரித்து வாய்ப்பு கொடுக்கும் என ஸ்மிருதி இரானி கூறியதாக சூர்யா நினைவு கூர்ந்திருக்கிறார். எனக்கு ஸ்மிருதி இரானி ஒரு தேசிய தலைவர் மட்டுமல்ல, ஒரு சகோதரி, ஒரு வழிகாட்டி. அவர் தேசிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். புதிய பொறுப்பில் அவர் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பார் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை என பாஜக இளைஞரணி தலைவர் சூர்யா தெரிவித்திருக்கிறார்.